புராணங்கள் எல்லாமே வியாசர் தான் எழுதியிருக்கார். அது மொத்தம் 18 புராணம் இம்பார்ட்டன்ட். உப புராணம்லாம் அதுக்கப்புறம் நிறைய வந்தது. வேதத்தில் எதை பற்றி சொன்னால் அது ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லாது. அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி எனிக்மேட்டிக்காக ஒரு கோட் லாங்குவேஜில் தான் வேதம் இருக்குது. அதனால தான் அதுக்கு தமிழில் மறைன்னு பேர். மறைன்னா மறைக்கிறது, ஹைட் பண்ணி சொல்கிறது. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் புரியாதனால இதிகாசம் வந்ததுன்னு பார்த்தோம். 2 எபிக். இதிகாசம்னா இதிஹாசம் மீன்ஸ் அதில் என்ன இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நடந்தது அப்படியே சொல்கிறது இதிகாசம். புராணம்னாக்க புறானா பழசு, ஆனம்னா அதை இன்னொரு வேர்ஷனில் கேட்குறது. புராணத்தில் ஒன்று நடந்தால் அதை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு டயலாக் ஃபார்மில் இருக்கும். இது சைனீஸ் விஸ்பர் மாதிரி கொஞ்சம் அடிஷன்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் அதில் விட்டு போயிருக்கலாம். சில திங்ஸ் எல்லாம் அதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் புராணம்ங்கிறது ஜென்ரலி ஒருத்தர்கிட்டேன்னு இன்னொருத்தருக்கு டயலாக் ஃபார்மில் சொல்லி இருக்கிறது.